ஏ கேட்டகரியில் இருக்க பாக்ஸஸ்லாம் பார்த்தோம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அதில் மைக் டைசனும் ஒரு ஆளாக இருந்தார். அவர்கிட்ட இதை போய் அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி ஐடியா இருக்குது பண்ணலாமான்னு. அவருக்கும் அது பிடிச்சிருந்தது, அவரும் வரேன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜேக் பாலுக்கு வந்து 27 வயசு ஆகுது. இப்போ மைக் டைசனுக்கு வந்து 58 வயசு ஆகுது. நிறைய பேர் அதை வச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி 59 வயசான ஆள் வந்து சின்ன பையன் கூட சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? சப்போஸ் ஜேக் பால் வந்து இவர் அடித்து மைக் டைசனை வந்து நாக் டவுன் பண்ணிட்டாருன்னா, அது வந்து அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பாக்ஸர், அவரை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸிங்கே வந்து அழியிற நிலமையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே அதை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் NFL, எல்லாம் ரெஸ்லிங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, WWE அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஜேக் பால், லோகன் பால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியே மாற்றினாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு புது ஆடியன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியே மாற்றக்கூடிய அளவுக்கு இவங்க ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. WWEலலாம் நான் இந்த சென்டர் ரிங்கில் வந்து ஆடே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பிரைம் பாட்டில் இருக்குது. அவரே போட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து WWEல வந்து ஒரு ரிங்கில் வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட், அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம வயசில். இப்போ வந்து அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு காசு இறக்குறாங்க, அந்த அளவுக்கு வருமானம் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜேக் பாலுக்கும் மைக் டைசனுக்கும் சண்டை நடக்க போகுது. அந்த இதை நம்மளால் பேச முடியல. நம்மளுக்கு கொஞ்சம் மற்ற வேலை அதெல்லாம் இருந்ததுனால பேச முடியல. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னென்னா, அந்த ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசன் ஃபைட்டு வந்து எக்ஸிபிஷன் இல்லை, ப்ராப்பர் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவி வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் இல்லை பழைய பாக்ஸர் வந்து பண்ணும்போது எக்ஸிபிஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து ஒரிஜினல் ஃபைட்டாகவே பண்ணுறாங்க. மைக் டைசன் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு அஃபிஷியல் மேட்ச்சில் வந்து சண்டை போட போகிறாரு. இது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கே. இது எங்கேருந்து ஆரம்பிச்சுதுன்னா, கண்டிப்பாக ஜேக் பால் அவங்க டீம் தான். அவர் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொமோஷன் ஒரு டீம் வச்சுருக்காரு. அவரோட மேனேஜர் வந்து நிக்காஷான்னு ஒருத்தர், அவரும் ஜேக் பாலும் சேர்ந்து தான் இந்த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கூட பேசி ஒரு புது ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படின்னா, மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொமோஷன் வந்து ஒரு பாக்ஸிங் ஈவெண்ட் நடத்த போது அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸிங்கே வந்து அழியிற நிலமையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே அதை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் NFL, எல்லாம் ரெஸ்லிங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, WWE அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஜேக் பால், லோகன் பால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியே மாற்றினாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு புது ஆடியன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. மைக் டைசன் ஆகட்டும், கனோலா ஆகட்டும், நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் யங் ஜெனரேஷன்லாம் உள்ளே வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றக்கூடிய அளவுக்கு இவங்க ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் சொல்லும் போது அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது, இது ஒரு ரெவல்யூஷன் தான். ஏன்னா பொதுவாக பாக்ஸிங்லாம் வந்து இந்த பேப்பர் வியூன்னு இருக்கும், $25 அந்த மாதிரி இருக்கும். அது வாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டேடியத்தில் போய் பார்க்கணும். இது என்ன கான்செப்ட்னா வந்து ஒரு 500 மில்லியன் ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறோம். அதுவும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் புது ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு வின் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க இதை பண்ணாங்க. இதில் மைக் டைசன் எப்படி வந்தாருன்னா, இவங்களும் நெட்ஃப்ளிக்ஸும் வந்து பேசும்போது வந்து யார் ஆப்போனண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 3 கேட்டகரி வச்சுருந்தாங்க, ABC அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து டாமி ஃபியூரிக்கு தான் கேட்டாங்க. ஆல்ரெடி ஜேக் பாலுக்கும் டாமி ஃபியூரிக்கும் நடக்கும்போது டாமி ஃபியூரி வந்து ஜேக் பாலை தோக்கடிச்சிட்டாரு. ஜேக் பால் பொறுத்த வரைக்கும் 10 ஃபைட் பண்ணியிருக்காரு, 9 வின்னு 1 லாஸ். அது வந்து டாமி ஃபியூரி. சரி, அதனால் அந்த ஃபைட்டை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அவர்கிட்ட டாமி ஃபியூரி கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லலையா, இந்த மாதிரி ஃபைட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சீன் போட்டாராம். இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு, என்ன ப்ராஜெக்ட்னே கேட்காம இவ்வளோ பணம் சீன் போட்டார். அதனால் அவர் வேணான்ட்டு. அப்புறம் வந்து ஏ கேட்டகரியில் இருக்க பாக்ஸஸ்லாம் பார்த்தோம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அதில் மைக் டைசனும் ஒரு ஆளாக இருந்தார். அவர்கிட்ட இதை போய் அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி ஐடியா இருக்குது பண்ணலாமான்னு. அவருக்கும் அது பிடிச்சிருந்தது, அவரும் வரேன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே பயங்கரமாக இருந்தது. பயங்கர ரீச் ஆச்சு, 100 மில்லியன் கிட்ட வந்தது. எதனால் அந்த ரீச் ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது. என்னது இவர் கூட இவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜேக் பாலுக்கு வந்து 27 வயசு ஆகுது. இப்போ மைக் டைசனுக்கு வந்து 58 வயசு ஆகுது. நிறைய பேர் அதை வச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி 59 வயசான ஆள் வந்து சின்ன பையன் கூட சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? சப்போஸ் ஜேக் பால் வந்து இவர் அடித்து மைக் டைசனை வந்து நாக் டவுன் பண்ணிட்டாருன்னா, அது வந்து அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பாக்ஸர், அவரை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. ஆனால் மைக் டைசன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இன்னும் அந்த அயன் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் இவர் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பார். இவர் என்னன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு சைன் த கான்ட்ராக்ட் பிக் பாய், சைன் த கான்ட்ராக்ட்னு சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி மைக் டைசனோட லைஃபே நமக்குலாம் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். கீழே இருந்து டாப்புக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ மறுபடியும் டாப்புக்கு வந்தார் அவர்.
அவர் பண்ணாத விஷயமே இல்லை. இப்போ பாட்காஸ்ட்லேருந்து மர்ச்சன்டைஸ் செல் பண்ணுறதுலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மேட்ச்லாம் பண்ணுறாரு. இப்போ வந்து ப்ரொஃபஷனல் மேட்சாகவே பண்ணுறாரு. அவரோட லைஃபே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் என்னதான் ஃபைட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அவர் பேசுகிறதே பயங்கர இன்டலெக்சுவலாக பேசுவார். இந்த ஃபைட் வந்து ஜூலை 20 நடக்க போகுது. கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருமே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டேடியத்துலேயும் நம்ம டிக்கெட் வாங்கி பார்க்கலாம். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட் எப்படின்னா 8 ரவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ரவுண்டும் 2 minutes இருக்கும். இதை வந்து பக்கா ப்ரோ ஃபைட்டாகவே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதை ப்ரோ ஃபைட்டாக பண்ணலாமான்ட்டு. அதே மாதிரி மைக் டைசன் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஓகே ப்ரோ ஃபைட்டாக பண்ணலாம்னோடனே இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேக் பாலோட மேனேஜர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கடந்த 6 வாரமாக இந்த டெக்ஸாஸோட ரெகுலேஷன் கிட்டலாம் பேசி இந்த ஃபைட்டை வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஃபைட்டு பக்காவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம லோகன் பால், ஜேக் பால் பற்றி பார்த்தோன்னா யார் சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க போகிற ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து அவங்க தான் டாப் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து லோகன் பால் வந்து ப்ரைம்னு ஒரு ஹைட்ரேஷன் கொண்டு வந்தார். WWEலலாம் நான் வந்து சென்டர் ரிங்கில் வந்து ஆடே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ப்ரைம் பாட்டில் இருக்குது. அவரே போட்டிருப்பார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து WWEல வந்து ஒரு ரிங்கில் வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம வயசில். இப்போ வந்து அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு காசு இறக்குறாங்க, அந்த அளவுக்கு வருமானம் வருது. அந்த மாதிரி ஆஸ்னல், பார்சிலோனா நிறைய NFL டீமு நிறைய அத்லட்ஸை வந்து இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூபர்ஸை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த வந்து ப்ரைமை வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஒரு ரெஸ்லிங்கும் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறார். WWE வந்து அவர் ரொம்ப பேஷனேட்டாகவே பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள் எச் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா லோகன் பால் பற்றி சொல்லும் போது இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா, பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லோகன் பால் வந்து இதுக்குன்னே அவர் பிறந்தவர் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவர் லோகன் பாலே தான் சொன்னார், நம்பர்ஸ் டோன்ட் லைன்ட்டு. அவர் பண்ண ஒரு ஈவெண்ட்டும் இப்போ அவர் ஒரு ரெஸ்ல்மேனியாவில் இருக்காருன்னா அந்த ஈவெண்ட்டோட வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் இவ்வளோ வியூஸ் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ரெஸ்ல்மேனியாவில் வந்து WWE பெல்ட்டுக்கு வந்து மேட்ச் நடந்தது. ராண்டி ஆர்டன் அதெல்லாம் இருந்தார். அப்போ வந்து ஒரு ப்ரைம் பாட்டில் மாதிரி ஆடிந்தது. உள்ளே யாருன்னு பார்த்தா ஸ்பீடு இருந்தார். அது வந்து அந்த ப்ரைம் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த வியூஸ் மட்டுமே 300 மில்லியன் போச்சு, அந்த ரீலோட வியூஸ் மட்டுமே. அந்த மாதிரி வியூஸ்லாம் வந்து WWE பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ வியூஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ லோகன் பால் வந்து அப்பா போகிறாரு. அவருக்கு வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது. அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜேக் பாலோட ஆம்பிஷனே வந்து நான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாரும் சொல்கிற குறை என்னென்னா, அவர் வந்து அவர் வயசுக்கான ஃபைட்டர் சண்டை போட மாட்டுறாரு. அவர் சண்டை போடுற எல்லாருமே பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டு ஃபைட்டர் அந்த மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போடணும், இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ஏற்றிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஃபைட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபைட்டு தான். அதே மாதிரி இந்தியாவிலையும் பாக்ஸிங் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எப்படி போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.